எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் இந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடையிறதில்லை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியை சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்திலிருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிநாதன் 10-11ஆம் இடத்திற்கு வருவது தொழில் ரீதியாக பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. டாப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். கை நிறையன்றது உடனே கோடிக்கணக்கில் கொட்டிடுதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் லெவல் 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு 500 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா சம்பாரிச்சவருக்கு 10,000 ரூபா கிடைக்கும். 10 லட்சம் சம்பாரிச்சவருக்கு கோடி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது யோகமான ஒரு நல்ல பலன். பாக்கியாதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்கர நிலையில் மறுபடியும் பாக்கியத்திற்கே போவது, 9 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம். ஆக குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் இருந்தே தீரும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 8க்கு வரப்போகிறார். 7ல் செவ்வாய் இருந்தபோதே புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் சரியா இல்லை. 10ஆம் தேதி பிறகு ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவார். வாய் சும்மா இருக்காது உங்களுக்கு. எதையாவது ஒன்று சொல்லி சண்டை கண்டை போட்டால் தான் ஆகும். குடும்பத்திலையும் சரி வெளியிடங்களையும் சரி, நண்பர்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி உறவுகளில் ஊடல்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிறகு முதல்ல பிணக்கு அப்புறம் இணக்கம் அப்படின்ற மாதிரி முதல்ல சண்டை போட்டு அப்புறமா சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது ஒன்று தான் மைனஸு. உங்கள் வாய் சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று திட்டிடுவீங்க, அப்படி சண்டை போட்டுருவீங்க, அப்புறம் கரெக்டாக தானே நான் சொன்னேன்னுவீங்க. உண்மைதான், அது கரெக்டாக தான் இருக்கும்.
ஆனால் நம்ம கரெக்டாக சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு அது தப்பாக தெரியும். அந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை தவிர்த்து தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் தொழில் ரீதியாக ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். அதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க. நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை இந்த ஆனி மாதத்திலே கிடைச்சிடும். தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு, சில முன்னேற்றங்கள் உண்டு, நண்பர்கள் உதவி உண்டு, சொந்தக்காரங்களுடைய உதவி உண்டு. யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் 10ஆம் இடத்துல 3 சுபர்கள் சேர்றதுனால ஆனி மாதத்தின் இறுதி பகுதியில் 11ஆம் இடத்துல சுக்கிரன் வருகின்ற காரணத்தினால தொழில்துறை முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு. 50 வயசு கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். டாக்டர்கிட்ட போகிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இதை சொல்லிடுவாரோ அதை சொல்லிடுவாரோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்த் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10-15 வருஷம் நல்லாவே இருப்பீங்கன்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள், பெண்களினால் ஏதாவது ஒரு பழிபாவத்தை சுமந்தவர்கள். பெண்கள்னு சொன்னால் எல்லாமே பெண்கள் தான். அம்மா பெண் தான், பெண்டாட்டி பெண் தான், பெற்றது பெண் தான். இந்த மாதிரியான பெண் வழி உறவுகளால் கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களாலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப மாதங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. வயதிற்கேற்றாற் போல இந்த ஆனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிநாதன் 10, 11ஆம் இடத்திற்கு வருவது தொழில் ரீதியாக பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. டாப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். கை நிறையன்றது உடனே கோடிக்கணக்கில் கொட்டிடுதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் லெவல் 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு 500, 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா சம்பாரிச்சவருக்கு 10,000 ரூபா கிடைக்கும். 10 லட்சம் சம்பாரிச்சவருக்கு கோடி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது யோகமான ஒரு நல்ல பலன். பாக்கியாதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்கர நிலையில் மறுபடியும் பாக்கியத்திற்கே போவது. 9 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம். ஆக குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் இருந்தே தீரும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 8க்கு வரப்போகிறார். 7ல் செவ்வாய் இருந்தபோதே புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் சரியா இல்லை. 10ஆம் தேதி பிறகு ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவார். வாய் சும்மா இருக்காது உங்களுக்கு. எதையாவது ஒன்று சொல்லி சண்டை கண்டை போட்டால் தான் ஆகும். குடும்பத்திலையும் சரி, வெளியிடங்களையும் சரி, நண்பர்கள், கணவன், மனைவி, காதலன், காதலி உறவுகளில் ஊடல்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிறகு முதல்ல பிணக்கு அப்புறம் இணக்கம் அப்படின்ற மாதிரி முதல்ல சண்டை போட்டு அப்புறமா சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது ஒன்று தான் மைனஸு. உங்கள் வாய் சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று திட்டிடுவீங்க, அப்படி சண்டை போட்டுருவீங்க, அப்புறம் கரெக்டாக தானே நான் சொன்னேன்னுவீங்க. உண்மைதான், அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு அது தப்பாக தெரியும். அந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை தவிர்த்து தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் தொழில் ரீதியாக ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். அதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க. நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை இந்த ஆனி மாதத்திலே கிடைச்சிடும். தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு, சில முன்னேற்றங்கள் உண்டு, நண்பர்கள் உதவி உண்டு, சொந்தக்காரங்களுடைய உதவி உண்டு. யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் 10ஆம் இடத்துல 3 சுபர்கள் சேர்றதுனால